ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு nethrathreadarts. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மினி பேஸ்கெட் கீச்செயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. இதை வந்து நீங்கள் கீச்செயின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது சேஃப்டி பின், ஸ்டிச் மார்க்கர் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீச்செயின்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒரு யான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம வந்து அந்த மினி பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னு தெரியும்ல, ஒரு நார்மல் முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி தான் போடணும். போட்டுட்டு இந்த ஹூக் அதில் விட்டு இந்த யான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4 செயின் போட போகிறேங்க. 1 2 3 4 செயின்ஸ் போட்டேன்னா, இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு செயின்ஸ் போட்டோம்ல, அந்த செயின்ஸில் போய் நான் வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஹோல் தெரியும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதில், அதுக்கு இந்த பக்கம் தெரியும். அதில் தாங்க இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு செயின் 3 போட்டுக்கிறேன். எதுக்குன்னா, இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவல். நான் இதே மாதிரி இன்னும் 11 டபுள் க்ரோஷேட் நான் இந்த ரவுண்டில் போடுறேன். டபுள் க்ரோஷேட் எப்படி போடுறதுங்கன்னா, ஒரு டைம் யானை சுற்றி அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு அந்த யானை எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக் மேலே 3 லூப்ஸ் இருக்கா, 2 நான் வெளியில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறேன், அதுக்கு அடுத்த 2 எடுத்துட்டேன். இப்போ மொத்தம் 2 டபுள் க்ரோஷே போட்ட கணக்கு வந்துடுச்சா. இதே மாதிரி நான் இன்னும் 10 போடுறேங்க. நான் அது மாதிரி ரிமைனிங் ஃபுல்லாகவே போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபைனல் வந்துட்டோம். நான் 12 டபுள் க்ரோஷேட்டும் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு தான் நான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் 12 டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் மேலேயும் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். அதுதாங்க செகண்ட் ரவுண்ட். நான் இப்போ 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷேட்டுக்கு ஈக்குவலாக. இப்போது நான் அதனால் அந்த செயினில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட் மட்டும் போடுறேங்க. இப்போது ஒரு செயின் மேலே 2 டபுள் க்ரோஷேட் போட்டதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா. இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற செயின்ஸ்லாம் நான் 2 டபுள் க்ரோஷேட் போடுறேன். இப்போ நான் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டேன்னா, அதே செயினில் நான் மறுபடியும் இன்னொரு டபுள் க்ரோஷேட் போடுறேன். அதாவது இது வந்து டபுள் க்ரோஷேட் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். அப்போ நமக்கு டோட்டலாக 24 டபுள் க்ரோஷேட்ஸ் வருங்க. நான் இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் வந்துட்டோம். சேம் அதே மாதிரி தாங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இதில் மொத்தம் நமக்கு 24 டபுள் க்ரோஷேட் இருக்குதுங்க. இப்போ நம்ம 3rd ரவுண்டு தாங்க பண்ண போகிறோம். அதில் செயின்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அதில் கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் லூப்புங்க, மேலே இருக்கிறது பேக் லூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த பேக் லூப்பில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா.
ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போது நான் எல்லா பேக் லூப்லேயும் நான் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. நார்மலாக நம்ம இப்படி தான் விடுவோம் கரெக்டாக. ஆனால் இப்போ அப்படி விடக்கூடாதுங்க. அந்த மேலே இருக்க லூப்பில் மட்டும் விட்டு நம்ம வந்து டபுள் க்ரோஷெட் போடணும். ஓகேங்களா? பேக் லூப்பில் விட்டு டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். இப்போ மொத்தம் 3 பண்ணிட்டோமா. இதே மாதிரி நான் ரிமைனிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் வந்துட்டோம். அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போட்ட 3 செயின்ஸ் இருக்குல்ல, அதில் 3rd செயினில் நான் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம 4th ரவுண்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து 2 லூப்லேயும் சேர்த்து தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு முந்தின ரவுண்டில் பேக் லூப் மட்டும் போட்டோமா, இதில் அப்படி போடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு நான் அதே மாதிரி 2 லூப்லேயும் விட்டுருக்கேன்னா விட்டு நான் டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். இதே மாதிரி நான் இந்த ரோ ஃபுல்லாக பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட் கிடைக்குங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஃபைனல் வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போய் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து 5th ரவுண்டு போக போகிறேங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செயின் போட்டுக்கிறேன். பக்கத்தில் ஒரு செயின் தெரியுதுல, அதில் போயிட்டு நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா அதுக்கு அடுத்து இருக்க செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஒரு செயின்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் 5 டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். 1 2 3 4 அண்ட் லாஸ்ட் ஒன் 5. இப்போ 5 போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணுன்னா இது வந்து செல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்கங்க. தெரியுதா உங்களுக்கு? ஷெல் ஷேப்பில் இருக்கும். இப்போது அதுக்கு அடுத்த செயினை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போய் நான் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுறேன். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுதா ஷெல் ஷேப்பில் இருக்கிறது? அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான். இப்போ அதுக்கு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு நான் 5 டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் போயிட்டு நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபைனல் வந்துட்டோம். நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக போட்டோம்ல செயின், அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதுக்கு மேலே போயிட்டு தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிட்டோமா? இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த செயின்ஸ் தாங்க போட போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 22 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு நேராக சிங்கிள் க்ரோஷெட் போட்டு அது இருக்கும்ல, அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க.
இப்போது நான் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மினி பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் யாருக்காவது ஈஸியாக கிஃப்ட்டு கூட கொடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.